குருமா, சப்பாத்தி குருமாவுக்கு தேவையான பொருள்: பெரிய வெங்காயம் 4-5 எடுத்துருக்கோம், 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்டி காயுது, அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் 2 ஸ்பூன். அடுத்து கடுகு போடுறோம். சோம்பு கொஞ்சம் சேர்க்குறோம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் கொட்டிட்டோம். எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை, நாங்கள் போடலை. அவங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு உப்பு லைட்டாக சேர்த்துக்கணும் வதக்கிறது. வதக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கோம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 4 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்ற போகிறோம். நல்லா கிண்டிப்போம். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி கிண்டிவிடுவேன். ஏன்னா கடலமா வந்து கெட்டியாகிடும். அவங்க 6 பேர் இருக்கும், அதனால் நிறையா ஊற்றுறோம். உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தக்கடை ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக மஞ்சள் பொடி, மஞ்சத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளே காணல. மஞ்சத்தூள் போட்டு கடல மாவு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இதை பாருங்க, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக வற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறோம். பக்கத்தில் வந்து சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருக்கோம். சப்பாத்தி வித் உருளைக்கிழங்கு வெங்காய குருமா.